யோபுவின் நண்பர்கள் தேவனை அறியாத துன்மார்க்கமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பகைவனைப் போல யோபுவை குறித்து பேசுகிறார்கள். இதுபோலவே இன்றும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற சிலரும் கிறிஸ்துவை அறியாதவர்களைப் போல மற்றவர்களை குறை சொல்கிறவர்களாய், குற்றம் சாட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். வேத வசனங்களுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யோபு 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே கஷ்டங்களிலே, பிரச்சனைகளிலே வாழ்கிறவர்களுக்கு நாம் பேசும் வார்த்தைகள் ஆறுதலை கொடுக்கிறதா? ஆறுதலை கொடுக்கவில்லை என்றால் நாம் பேசாமல் இருப்பதே நல்லது என்று கற்றுக்கொண்டோம். மேலும் பல வேளைகளிலே நாம் ஜெபிக்கும் போது நாம் தேவனுக்கு கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, இதை இப்படி செய்யும், அதை அப்படி செய்யும் என்று சொல்கிறோம். ஆனால் தேவன் அவ்வாறு செய்கிறவர் அல்ல என்று கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யோபு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே யோபு தன் நண்பர்கள் மூலம் உதவிகளை பெற்றுக்கொண்டாரா? யோபு தேவனிடத்திலே கெஞ்சுவது என்ன? நீங்கள் எப்படிப்பட்ட துன்பங்களின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் யோபு 16, 17ஆம் அதிகாரங்களை சிந்திக்கப் போகிறோம். 16ஆம் அதிகாரத்திலே தேமானியனாகிய எலிப்பாஸ் 2வது முறையாக யோபுவோடு பேசினார். இப்பொழுது அதற்கான பதிலை யோபு கூறப்போகிறார். இது ஒரு பட்டிமன்றத்திலே மனிதர்கள் பேசுவதை நாம் கேட்பது போல் இருக்கிறது. முதலாவது ஒரு பக்கத்தாருடைய வாதத்தை நாம் கேட்கிறோம், பின்னர் அடுத்த பக்கத்தில் உள்ளவர்களின் பதிலை கேட்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த காட்சி இப்படி இருக்கவே கூடாது. ஏனென்றால் இந்த மனிதர்கள் யோபுவிற்கு ஆறுதல் கொடுக்கும்படியாகத்தான் வந்தார்கள். ஆறுதல் கொடுப்பதற்கு பதிலாக வாக்குவாதம் செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். சொல்லப்போனால் உண்மையாகவே யோபுவை அடித்து வீழ்த்தத்தக்கதாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தையிலே அவர்கள் வெற்றி பெறப் போகிறதில்லை. ஒரு இளைஞன் வாதிடும்படியாக தன் வாதத்தை ஆரம்பிக்கும் நேரத்திலே இறுதியாக அந்த காட்சியிலே தேவன் தலையிடுகிறார். ஆனால் அந்த நேரத்திலே யோபுவிற்கு அதுதான் தேவை. எலிப்பாஸ் முதலிலே கூறின அதே காரியத்தை மீண்டுமாக கூறிய பின் யோபு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். எலிப்பாஸ் ஒரு தரிசனம் காண்கிறவர். எல்லாவற்றையும் ஆவிக்குரிய பிரகாரம் அவர் பேசுகிறவர். வேறு யாருக்கும் இல்லாத ஏதோ ஒரு வெளிப்பாடு தனக்கு இருக்கிறதாக அவர் பேசுகிறார். ஆனாலும் அவர் முதலாவது தரம் பேசியதற்கும் இப்பொழுது அவர் பேசுகிறதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. யோபு 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். யோபு என்ன சொல்கிறார்? நீங்கள் எந்த புதிய ஒரு காரியத்தையும் எனக்கு சொல்லவில்லை. இதற்கு முன் நீங்கள் கேள்விப்பட்டிராத எதையும் நீங்கள் எனக்கு கூறவில்லை. அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லாருமே அலட்டுகிற தேற்றரவாளர்கள். இந்த மனிதர்கள் யோபுவின் நண்பர்கள்தான். ஆனால் இங்கே யோபுவோடு ஒரு வாக்குவாதத்தில் அவர்கள் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொரு மனிதர் பேசி முடித்த பின்னரும் அதற்கான பதிலை யோபு சொல்ல வேண்டிய நிலைமையிலே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பதிலைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோபு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ? இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானதென்ன? என்னுடைய தேவையை சந்திக்காத வார்த்தைகளை பேசிய எலிப்பாசே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச உனக்கு வெட்கமா இல்லையா என்று கேட்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்று பேசப்படுகிற வார்த்தைகளும் கூட சில இடங்களிலே இப்படி அர்த்தமற்றதாய் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். அங்கே வேத வசனத்திற்கே இடம் இருக்காது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் பயன்படுத்த முடியாது. ஒரு செய்தியை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்தவில்லை என்றால் அதில் எந்த பயனும் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனைகள் அர்த்தமுள்ள ஆராதனைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய செய்தி நேரங்கள் வேதத்தின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தும் செய்திகளாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் நம்முடைய பாடல் நேரமாயிருந்தாலும் சரி, வேறு எந்த நேரமாயிருந்தாலும் சரி, அது கர்த்தர் பயன்படுத்தத்தக்கவைகளாய் இருக்க வேண்டும். ஒருவேளை பிரச்சனை அந்த போதவரிடத்திலே தான் இருக்கலாம். ஆனால் எல்லா நேரங்களிலேயும் அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது. சில வேளைகளிலே அது சபையிலேயும் இருக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவருடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிறது.
கர்த்தருடைய நாமத்தினாலே செய்யப்படும் காரியங்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்படும் வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். யோபு 16:4 உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோத்து உங்களுக்கு எதிரே என் தலையை துருக்கவும் கூடும். யோபு இங்கே சொல்வதென்ன? சூழ்நிலை மட்டும் மாறுபடும் என்றால், தன்னுடைய நிலையிலே அவர்கள் இருப்பார்கள் என்றால் நானும் அவர்களிடத்திலே அவர்களைப் போலவே பேச முடியும் என்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து கரிசனை உள்ளவராய் இருந்தார். எனவேதான் அவர் விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எதிராக அவர் எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:1 சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் ஆகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் ஒருவரோடு நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் பிரசங்கிக்க கூடாது. மனத்தாழ்மை உள்ள ஆவியோடு கூட அவர்களை மீட்டு எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுடைய கால்களை கழுவுவது எப்படிப்பட்ட ஒரு அழகான காட்சியாக இருக்கிறது இல்லையா? இன்றைக்கும் அவர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் கால்களை கழுவுகிறார். தமக்கு சொந்தமானவர்களை இன்றைக்கும் அவர் சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் அதே வேளையிலே அவர் நல்ல முன்மாதிரியையும் வைத்து போனார். நீங்கள் மற்றொருவருடைய கால்களை கழுவச் செல்லும் பொழுது உங்களை அவர்களுக்கு மேலாக நீங்கள் வைக்க முடியாது. அவர்களை கீழ்ப்படுத்தி ஒரு குற்றவாளியைப் போல நீங்கள் பார்க்கக்கூடாது. அவர்கள் அருகிலே நீங்கள் மண்டியிட்டு ஒரு வேலைக்காரனுடைய இடத்தை எடுத்து அவர்களுடைய கால்களை கழுவ வேண்டும். இது ஒரு மனிதனோடு வாக்குவாதம் செய்வதை விட வித்தியாசமானது. ஆனால் யோபுவின் நண்பர்களோ இவ்வாறு யோபுவினிடத்திலே வரவில்லை. யோபுவினிடத்திலே வந்து அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இதை உணர்ந்தவராகத்தான் யோபு தனது நண்பர்களை பார்த்து, என்னுடைய இடத்திலே நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால் நானும் இதைத்தான் உங்களுக்கு செய்திருப்பேன் என்கிறார். அவர்களை குறித்து தலையை துலுக்கி உதட்டை பெதுக்கி அவர்களுக்கு எதிரான வார்த்தைகளை யோபுவாலும் பேச முடியும். யோபு 16:5 ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். யோபு இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? அவர்களை வித்தியாசமாக கையாண்டிருப்பேன் என்று சொல்கிறார். தான் அவர்களை பலப்படுத்த விரும்புகிறேன் என்கிறார். அவர்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறேன் என்கிறார். அவர்களுடைய கால்களை கழுவவும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது உறவுகளை சீர்படுத்த அவர் விரும்புகிறார். அவர்கள் அன்று அவருக்கு அதைத்தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ அதை செய்யவில்லை. யோபு 16:6 நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? தன்னுடைய நண்பர்களால் யோபு எந்த விதத்திலும் உதவியை பெற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் இவ்வாறு புலம்புகிறார். யோபு 16:7-8 இப்பொழுது அவர் என்னை இளைத்து போகச் செய்தார், என் கூட்டத்தையெல்லாம் பாழாக்கினீர். நீர் என்னை சுருங்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி. என் மெலிவு என்னில் அத்தாட்சியாக நின்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும். நீங்கள் என்னை ஒரு வயதான மனிதனைப் போல ஆக்கிவிட்டீர்கள். என் முகத்திலெல்லாம் சுருக்கு சுருக்காகி ஒரு முதிர்ந்த மனிதனைப் போல ஆக்கிவிட்டீர்களே என்கிறார். யோபு 16:9-15 வரை வாசிக்கிறேன். என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது, என் பேரில் பற்கடிக்கிறான். என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள், நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள். எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். யோபுவின் நண்பர்கள் தேவனை அறியாத துன்மார்க்கமானவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் யோபுவிற்கு நண்பர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு பகைஞனைப் போல யோபுவை கையாளுகிறார்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இன்றைக்கும் ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனை விட மிக கேடாக சில கிறிஸ்தவர்கள் உங்களையும் கையாளுகிறார்கள். சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வது என்று சொல்கிறோம் அல்லவா? அப்படி ஒரு கிறிஸ்துவை அறிந்த மனிதனும் நடந்து கொள்ள முடியும். எனவே இப்பொழுது தனது நண்பர்களை தேவனற்றவர்கள் என்ற வரிசையிலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். கவனித்தீர்களா? அவர்கள் தேவனுடைய பக்கத்திலிருந்து தேவனுக்காக வாதாடுவதாக எண்ணினார்கள்.
அப்படி அவர்கள் செய்யும் பொழுது நியாயமற்ற வகையிலே கொடூரமான முறையிலே யோபுவிற்கு எதிராக குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள். யோபு 16:12 நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். கவனித்தீர்களா? தேவன் இதை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார் என்பதை யோபு உணர்ந்து பேசுகிறார். நாயானது முயலை பிடிப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? முயலை சரியாக கழுத்திலே கடித்து இப்படியும் அப்படியுமாக தலையை ஆட்டும். யோபுவும் இப்படிப்பட்ட காட்சிகளை கண்டிருக்கிறார். தன்னையும் தேவன் அவ்வாறே உலுக்குகிறார் என்பதை யோபு அறிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை சில வேளைகளிலே செய்கிறார். யோபு 16:13 பாருங்கள். அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார். என் பிச்சை தரையில் ஊற்றிவிட்டார். பறவைகளையோ அல்லது கோழியையோ உணவிற்காக ஆயத்தப்படுத்தும் பொழுது அதிலே கசப்பை உண்டு பண்ணுகிற ஒரு பகுதியை கவனமாக எடுத்து வெளியே போட்டு விடுவார்கள். அதை மனதிலே கொண்டவராகத்தான் தன்னுடைய கசப்பை தேவன் வெளியே ஊற்றிவிட்டார் என்று சொல்கிறார். வசனம் 14, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்பண்ணினார். பராக்கிரமசாலியைப் போல என் மேல் பாய்ந்தார். பராக்கிரமசாலிகள், பலசாலிகள் எப்படி பலவீனர்களின் மேலே மிதித்து நடப்பார்களோ அதே போலத்தான் தேவன் என் மேலே நடக்கிறார் என்கிறார். தேவன் தன்னை ஒரு மிதியடியைப் போல ஆக்கிவிட்டார் என்கிறார் யோபு. அதுதான் சரியான ஒரு உதாரணம். பிரியமானவர்களே, பெரிய பெரிய எழுத்தாளர்கள், கதையாசிரியர்கள், கவிஞர்கள், கட்டுரை எழுதுகிறவர்கள் யோபுவின் புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த மொழி நடை மிக அற்புதமானது. ஒவ்வொரு காரியத்தை குறித்து விவரிக்கும் விதமும் மிக வித்தியாசமான உன்னதமான வார்த்தைகளாயிருக்கிறது. சமீபத்திலே ஒரு சகோதரியினிடத்திலே நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு யோபுவின் புத்தகம் மிகவும் பிரியம். ஏனென்றால் யோபு கர்த்தரிடத்தில் கேட்கிற கேள்விகளை நானும் கேட்கிறேன். எனவே அவரோடு இணைந்து நான் அதை வாசிப்பேன் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் கூட திரும்ப திரும்ப இந்த யோபுவின் புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிடும். ஏனென்றால் இந்த மொழி நடை அத்தனை அருமையானது. யோபு 16:15-16 பாருங்கள். நான் ரெட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன். என் மகிமையை புழுதியிலே போட்டுவிட்டேன். அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது. மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. கவனித்தீர்களா? யோபு மரணத்திற்கு எவ்வளவு அருகிலே இருக்கிறார். அதை அவர் வாஞ்சித்தார். என்றாலும் அதை தவிர்க்கவும் செய்தார். இந்த எல்லா காலகட்டங்களிலேயும் மரண வாயிலே நின்றார் என்று சொல்லலாம். எந்த வினாடியிலேயும் நான் மரித்து போவேன் என்ற உணர்வுள்ளவராக அவர் இருந்தார். மிக மிக சுகவீனமாக அவர் இருந்தார். யோபு 16:17 கவனியுங்கள். என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படி ஆயிற்று. பிரியமானவர்களே, யோபுவினுடைய வாழ்க்கையிலேயும் இருதயத்திலேயும் சரி செய்யப்பட வேண்டிய ஒரு காரியத்தை மீண்டுமாக இங்கே நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். தன்னைத்தானே நிதானித்து உணரும் ஒரு நிலைமைக்கு யோபுவின் நண்பர்களால் யோபுவை வழி நடத்த முடியவில்லை. அதற்கு மாறாக தான் நல்லவன், தன்னிடத்தில் எந்த குறையும் இல்லை என்று சொல்லும் வார்த்தைகளை யோபுவின் வாயிலிருந்து வரவைக்கத்தக்கதாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். யோபு தான் நீதிமான் என்று தன்னை குறித்தே வாதாட துவங்கும் பொழுது தன்னைத்தான் நியாயம் தீர்ப்பதற்கு பதிலாக தேவனை நியாயம் தீர்க்கிறார். யோபு தன்னைத்தானே குற்றவாளி என்று சொல்வதற்கு பதிலாக யோபுவின் நண்பர்கள் யோபுவை குற்றவாளி என்று சொன்னார்கள். தவறான வகையிலே யோபுவோடு கூட அவர்கள் செயல்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது நான் நல்லவன் என்று ஒருவர் சொல்ல துவங்குகிறார்களோ அப்பொழுது அவர்கள் தங்களை தாங்களே தவறான ஒரு இடத்திலே வைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? 1 யோவான் 1:8 10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வாசிக்கிறேன். வசனம் 8, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராதே. வசனம் 10, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராதே. நாம் நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லும் பொழுது தேவனையே பொய்யர் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கும் பலர் தேவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்கள். இங்கே யோபுவும் இப்பொழுது அதைத்தான் செய்கிறார். தான் நீதிமான் என்று சொல்லுகிறார். என் கைகளிலே கொடுமை இல்லை என்று சொல்லுகிறார். இவ்வாறு அவர் சொல்லும் பொழுது அதே வினாடியிலே
தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இதை அனுமதித்தது நிமித்தமாக தேவன் தவறு செய்கிறார் என்பது போல இருக்கிறது. மேலும் யோபு சொல்வது என்ன? என்னுடைய ஜெபம் சுத்தமாக இருக்கிறது என்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒரு சுத்தமான ஜெபத்தை செய்ய முடியுமா என்பது சந்தேகத்திற்குரிய ஒரு காரியம்தான். இந்த காரணத்தினாலே தான் நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம். யோபு 16:18, பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. இப்பொழுது மிக அற்புதமான ஒரு காட்சி போன்ற வார்த்தையினாலே யோபு பேசுகிறார். பூமியானது தன் இரத்தத்தை மூடி போடக்கூடாது என்கிறார். இதை வாசிக்கும் பொழுது வேறு எந்த சம்பவமாவது உங்களுக்கு நினைவிலே வருகிறதா? ஆம், ஆபேலின் இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது போல தன்னுடைய இரத்தமும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று எண்ணுகிறார். தேவன் இரத்தத்தை மூடுகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதை தேவன் பார்த்தார். குறிப்பாக நீங்கள் உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை புறக்கணிக்கும் பொழுது தேவனும் இயேசுவின் இரத்தத்தை பார்க்கிறார். யோபு 16:19, இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். தேவன் நம்மை குறித்த எல்லா குறிப்புகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை வேதம் பல இடங்களிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு பலர் இதை நம்புகிறதில்லை. தேவன் எப்படி ஒரு மேஜையிலே உட்கார்ந்து கொண்டு நோட்டை வைத்துக்கொண்டு எல்லாருடைய செயல்களையும் எழுதி கொண்டே இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். தேவையில்லை பிரியமானவர்களே, அவ்வாறு அவர் எழுதி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. சாதாரணமான ஒரு மனிதனை ஒரு கணனியை வைத்துக்கொண்டு எத்தனையோ காரியங்களை பதிவு செய்து கொண்டே இருக்கும் பொழுது அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவருக்கு இது என்ன பெரிய காரியமா? நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும், நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் எழுதி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று நான் நம்புகிறேன். உங்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் அந்த பதிவுகளையும் நான் மீண்டுமாக பார்க்க விரும்பவில்லை. என்னுடைய மகிழ்ச்சி என்னவென்றால் அதில் அநேக பகுதிகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அழிக்கப்பட்டு விட்டன. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோபு 16:20, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. அன்றைக்கு யோபு அங்கே உட்கார்ந்திருந்த நிலைமை அதுதான். கண்களிலே கண்ணீர் வடிய துக்கம் நிறைந்த இருதயத்தோடு அங்கே உட்கார்ந்திருந்தார். அவருடைய நண்பர்கள் அவரை சுற்றி உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர் ஏதோ மாய்மாலம் செய்கிறார், ஏதோ ஒரு பெரிய பாவத்தை மறைக்கிறார் என்பது போல அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யோபுவை தெரியாது. அவர்கள் தேவனை அறியார்கள். ஏன்? அவர்கள் தங்களை தாங்களே அறியாதவர்கள். யோபு 16:21, ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். யோபு ஏற்கனவே ஒரு முறை கேட்டுக்கொண்டது போல இப்பொழுது மீண்டுமாக ஒரு மத்தியஸ்தருக்காக கூக்குரலிடுகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, விசுவாசிகளுக்காக பரிந்து பேசும் ஒருவர் இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது அது எத்தனை அற்புதமானதாக இருக்கிறது இல்லையா? தேவனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:5, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பிரியமானவர்களே, உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் மாற அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? யோபு 17:1, என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது. யோபுவினுடைய சரீரத்திற்குள்ளிருந்து வெளியே வரும் வாடை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். வாயை மணக்க பண்ணக்கூடிய மாத்திரைகள் அன்று இல்லை. இந்த வசனம் நமக்கு சொல்லுவது என்ன? அவர் மிக மிக சுகவீனமாயிருக்கிறார். பிரேத குழி அவருக்காக ஆயத்தம் செய்யப்பட்டு விட்டது என்கிறார். ஒரு கால் ஏற்கனவே பிரேத குழிக்கு சென்று விட்டது போலவும், அடுத்த கால் வாழைப்பழ தோலின் மேலே இருப்பது போலவும் அவர் உணர்கிறார். அதாவது அவர் மரித்து கொண்டிருக்கிறார் என்று உணர்கிறார். யோபு 17:2, பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ? அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. இங்கே யோபு மரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய நண்பர்களோ சுற்றி இருந்து அவரை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஆறுதல் செய்யும்படியாக வந்தவர்கள் இப்பொழுது அவருடன் வாக்குவாதம் செய்து கொண்டு அவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் பாவத்திலே துக்கப்பட்டு கொண்டிருக்கிற எவருக்குமே உதவி செய்ய முடியாத கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள்.
இது எத்தனை பரிதாபம் இல்லையா? நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், கடினமான வார்த்தைகளுக்கென்று ஒரு காலம் இருக்கிறது. தேவனும் யோபுவோடு கூட கடினமாக செயல்பட போகிறார். அதே வேளையிலே அவர் யோபுவை ஆற்றி தேற்றப் போகிறார். யோபுவிற்கு உதவி செய்து யோபுவை மீட்டு எடுக்கப் போகிறார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு நியாயாதிபதி தான். அதே வேளையிலே நம்முடைய தேவன் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். யோபு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைபடுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? தன்னுடைய சிநேகிதர்கள் தனக்கு அநியாயம் செய்கிறார்கள் என்று அறிக்கையிட்ட யோபு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தேவரீர் மட்டுமே அவருக்கு உதவி செய்யக்கூடியவர் என்பதை மீண்டும் அறிக்கையிடுகிறார். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த உலகத்திலே யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பியிருந்தோமோ அவர்கள் உதவி செய்யாமல் போகும் பொழுது நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. அப்படிப்பட்ட வேளையிலேயும் நாம் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அதுதான் கர்த்தருடைய பாதம். யோபு 17ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள், நீர் அவர்கள் இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தீர், ஆகையால் அவர்களை உயர்த்தாதிருப்பீர். எவன் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்து போகும். யோபு தேவனிடத்திலே கெஞ்சுவதென்ன? இந்த நேரத்திலே தன்னை புகழும் வார்த்தைகள் தனக்கு தேவையில்லை. இப்படி சகோதரருக்கு கேடாக துரோகம் செய்கிறவர்கள் நிச்சயமாக அதன் விளைவை அனுபவிப்பார்கள் என்று கூறுகிறார். இன்றைக்கும் எத்தனை சூழ்நிலைகளிலே சிநேகிதர்களாய் இருந்தவர்கள் துரோகம் பேசுகிறவர்களாய் மாறியிருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் கர்த்தருடைய அன்பு மாறாதது. இப்படி தனது மனவேதனைகளையெல்லாம் தொடர்ந்து யோபு கூறிவிட்டு தான் மரணப்படுக்கையில் இருக்கிறேன் என்பதையும் மீண்டும் சொல்லுகிறார். வசனம் 13, அப்படி நான் காத்து கொண்டு இருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். பட்டணத்திற்கு வெளியே குப்பை மேட்டிலே உட்கார்ந்திருந்த யோபு அதை விட்டு மீண்டும் வீட்டிற்குள்ளே திரும்ப போவார் என்று அவர் நினைக்கவில்லை. அதுவே அவருடைய மரணப்படுக்கை என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தார். யோபு 17ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை வாசிக்கிறேன். அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன், புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே? நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார்? அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும், அப்போது தூளில் ஏகமாய் இளைப்பார்வோம் என்றான். தன்னுடைய சரீரம் மிக சீக்கிரமாக அழுகி கெட்டுப்போகப் போகிறதென்றும் தன் தாயையும் சகோதரியையும் விட புழுக்கள் தனக்கு மிக அருகிலே இருக்கிறது என்றும் அறிக்கையிடுகிறார். அவருடைய பெற்றோர்கள் தான் அவரை இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ பெற்றோரை விட மரணத்திற்கு மிக நெருக்கமாய் இருக்கிறேன் என்கிறார். மிகவும் மனமுடைந்து போனவராக, வேதனையிலே ஒடுங்கி போனவராக பூமிக்கு திரும்ப அவர் மிகவும் ஆயத்தமானவராயிருக்கிறார். வேதனையின் மத்தியிலே யோபு சொன்ன அநேக காரியங்கள் உண்மை என்றாலும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்தவர் நிதானித்து அறியாதவராக தேவனை குற்றவாளி போல பேசிக் கொண்டிருந்தார். தேவன் என்னை நொறுக்கி என்னை தமக்கு லக்காக நிறுத்தினார் என்றார். என்னுடைய கையிலே கொடுமை இல்லை என்று தன்னை குறித்தே பெருமையாய் பேசினார். என்றாலும் தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிணைபடுவீராக, வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய பாதத்திலேயே அவர் விழுந்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த நாட்களிலே நீங்கள் எப்படிப்பட்ட துன்பங்களின் வழியாக கடந்து வந்து கொண்டு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. இந்த நாட்கள் தான் நம்மை நாமே அதிகமாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவரையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவரும் அல்ல. என்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற எல்லா காரியமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது. நம்முடைய உண்மையான சூழ்நிலையை கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கிறார். எனவே எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம் அவரையே சார்ந்து கொள்வது, அவரையே பூரணமாய் நம்பி நம்மை அவர் கரங்களிலே ஒப்புக் கொடுப்பது, அவரையே பற்றி கொள்வது நமக்கு மிகுந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நம்முடைய ஆராதனைகள் அர்த்தமுள்ள ஆராதனையாய் இருக்க வேண்டும். நம்முடைய செய்தி நேரங்கள் வேதத்தின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தும் செய்தியாய் இருக்க வேண்டும்.
வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் ஒருவரோடு நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். உங்களுக்கு நண்பர்களாய் இருந்தவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் கர்த்தருடைய அன்பு மாறாதது. நம்முடைய உண்மையான சூழ்நிலையை கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கிறார். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரையே பற்றி கொள்வது நமக்கு மிகுந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். சங்கீதம் 81:16.